பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. நர்ஸ், என்ன இது? சர்ஜரிக்கு டைம் ஆகிட்டு இருக்கு. பேஷண்ட ஓட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணாம இங்க நின்று என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, மிஸ்டர் ராதி பேஷண்ட பார்த்துட்டு வெளியில வந்துட்டாரா இல்லையா? சார், அது அங்க அங்க பாருங்க சார். ஓ மை காட்! என்னோட இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நானும் எவ்வளவோ கேசஸ் பார்த்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு கேஸ் நான் பார்த்ததே கிடையாது. உண்மையாவே இந்த பையன் கிரேட் தான். ஆமா சார், நானும் இந்த மாதிரி ஒரு பையனை பார்த்ததே இல்லை சார். அந்த பையன் அந்த பொண்ணை எந்த அளவுக்கு விரும்பி இருந்தாருன்னா, இந்த நிலைமையிலையும் அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி உனக்காக நான் இருக்கேன்னு சொல்லியிருப்பாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு சார். ஏதோ ஒரு 5 நிமிஷம் சார், நான் போய் அவர்கிட்ட பேசி பேஷண்ட்டை ஓட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணுறேன் சார். எனக்கும் அவங்கள டிஸ்டர்ப் பண்றதுக்கு விருப்பம் இல்லதான். பட் நமக்கு சுத்தமா டைம் இல்லை. அங்க டாக்டர்ஸ் அண்ட் அனஸ்தீசியா ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே வெயிட் பண்றாங்க. ஸோ நம்ம உடனடியாக ஷிஃப்ட் பண்ணி சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ யூ மே கோ நவ். ஓகே சார். எப்படி பண்ண? இது என்ன கேள்விடி? உனக்கு எனக்கும் இன்னைக்கு தானே மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது நடந்திருக்கு, அவ்வளோதான். இடம் வேணும்னா வேறையா இருந்திருக்கலாம், டைம் வேணும்னா வேற டைமா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தானே மித்து உனக்கு எனக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அது நடந்திருக்குடி, அவ்வளோதான். மற்றபடி இதில் நீ யோசிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. எப்படி பண்ண? உனக்கு நான் தகுதியானவன் இல்லை. ஏய், இது என்னடி கேள்வி? இந்த உலகம் ஃபுல்லா நான் சுத்தி வந்தாலும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு கிடைக்க மாட்டாடி. எனக்கு தகுதியான பொண்ணுன்னா அது ஏன் மித்து பாப்பா, நீ மட்டும் தாண்டி. ஏண்டி இப்படிலாம் பேசுற? இங்க பாரு மித்து, 2வது தடவையா உன் கழுத்துல நான் தாலி கட்டியிருக்கேன். உனக்கு எனக்குமான பந்தம் அன்னைக்கு பீச்சில் ஒரு தடவை முடிவானுச்சு. இன்னைக்கு இங்க இன்னொரு தடவை முடிவாயிருக்கு. நீ பொண்டாட்டிடி, நீ பொண்டாட்டி. எந்த நிலைமையிலையும் உன்னை விட்டுட்டு நான் போக மாட்டேன் மித்து, போக மாட்டேன். சார். சொல்லுங்க சார், அது சர்ஜரிக்கு எல்லாம் ரெடியாக இருக்கு. பேஷண்ட்டை ஓட்டிக்கு ஷிஃப்ட் பண்ணணும். அதான் டாக்டர் இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க சார். ஓகே சிஸ்டர், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நான் பேசிட்டு வெளியில வரேன். இல்லை சார், அது ஓகே சார். நீங்கள் பேஷண்ட் கிட்ட பேசிட்டு, சாரி உங்கள் ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு சொல்லுங்கள் சார். நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன். மித்து ப்ளீஸ் டி, அழாத. என்னால் ஒன்று புரிஞ்சுக்க முடியுதுடி. ஆனா நீ எதை நினைச்சும் ஃபீல் பண்ணாதடி. எதுக்கும் பயப்படாத. உனக்காக நான் இருக்கேன்டி, எப்பவுமே நான் இருப்பேன். மித்து ப்ளீஸ் டி, அழாத. எல்லாமே சீக்கிரமா சரியாகிடும். உன் புருஷாதி எல்லாத்தையும் சரி பண்ணுவான். சரியா? அழாதடி, உனக்காக நான் இருக்கேன்டி. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா. நீ மச்சான் கிரேட்ரா, கிரேட். உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும்டா. கிரேட்ரா, கிரேட். டே ஆதிக்கண்டா, உண்மையாகவே ஒன்று நினைக்கும் போது எங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குன்னு தெரியுமாடா? நாங்கள் ஒன்று எந்த அளவுக்கு நல்லா வளர்த்துருக்கோன்னு நீ மித்ரா கழுத்தில் தாலி கட்டினதுல எங்களுக்கு தெரியுதுடா ஆதி. டே என்ன சொல்கிறதுனே தெரியலடா. நீ நீ ஒரு மனுஷனா ஜெயிச்சிட்டடா ஆதி, மனுஷனா ஜெயிச்சிட்ட. ஒன்று நாங்கள் நல்லா வளர்த்துருக்கோண்டா. ஆமா பாதி, ஒரு பெத்த அம்மாவா என் பையன் செஞ்சதை நினைக்கும் போது எனக்கு உண்மையாவே ரொம்ப பெருமையா இருக்குப்பா. இந்த காலத்துல எந்த பசங்களாச்சும் இப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனா என் பையன் பண்ணியிருக்கான். உண்மையாவே உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்காதி. நீ ஒன்று கவலைப்படாதாதி. என் மருமகளுக்கு எதுவும் ஆகாது. அவ சீக்கிரமா குணமாயிடுவா. ஆதி, என்ன சொல்றதுனே தெரியலடா. உண்மையாவே நீ ஒரு நல்ல மனுஷங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டடா ஆதி. ஆதி மாப்பிள்ள,
எனக்கு சத்தியமா என்ன சொல்றதுனே தெரியல. உங்க நிலைமையில வேற ஒரு பையன் இருந்திருந்தா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. ஆனா நீங்க என் பொண்ணை இந்த நிலைமையில கூட கைவிடல தம்பி, கைவிடல. உங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் அது பத்தாது ஆதி தம்பி, பத்தாது. ஆதி சார், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல சார். அம்மா சொல்ற மாதிரி உங்க நிலைமையில வேற எந்த பையன் இருந்திருந்தாலும் கல்யாணம் பண்ண கூட யோசிச்சிருந்திருப்பாங்க சார். ஆனா நீங்க கல்யாணமே பண்ணிட்டீங்க. உங்களை மாதிரி ஒரு மனுஷன் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார், பார்த்ததே இல்லை. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எல்லாரும் என் முடிவை மதிச்சதுக்கு ரொம்ப நன்றி. எனக்காக ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க. உள்ள மெத்துக்கு சர்ஜரி போயிட்டு இருக்கு. சர்ஜரி நல்லபடியா முடியணும். என் மெத்து சீக்கிரமா சரியாகணும்னு மட்டும் ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளீஸ். என்னமாம் இது? அந்த ஆதி அந்த மித்ரா இந்த நிலைமையில இருக்கப்போ கூட தாலி கட்டிட்டான். மாம், என்னால சத்தியமா நம்பவே முடியல மாம். நான் ஆதி இடத்துல இருந்திருந்தேன்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு காரியத்தெல்லாம் பண்ணிருக்கவே மாட்டோம் மாம். ஆனா அவன் எப்படி மாம், எப்படி? அதாண்டா ராகுல், எனக்கும் சத்தியமா புரியல. இந்த மாதிரிலாம் நான் படத்துல தாண்டா பார்த்துருக்கேன். ஆனா நேர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன்டா. அவன் இடத்துல நீனே இல்லை, வேற எந்த பையன் இருந்திருந்தாலும் இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ண கண்டிப்பா யோசிச்சிருப்பாங்கடா. ஆனா அவன் எப்பா டக்குன்னு தாலியை கட்டிட்டான்டா அவளுக்கு. உண்மையாவே நினைக்கும் போதே ரொம்ப புல்லரிக்குதுடா எனக்கு. ஆமா மாம், எனக்கு ஆதியை பிடிக்காதுதான். ஆனா என்னமோ தெரியல, அவன் இப்படி பண்ணினதை பார்க்கும்போது என்னமோ மனசு ஓரத்துல ஒரு மாதிரி இருக்குமாம். அது எனக்கு சொல்ல தெரியல. ஆமாண்டா, எனக்கும் அவனை பிடிக்கலதான். அவன் மேல நிறைய கோபம் இருந்துச்சுதான். ஏன் அவன் கல்யாணம் நின்றுட்டுன்னு தெரிஞ்சோன்னே சந்தோஷமும் இருந்துச்சுதான். ஆனா இப்ப என்னமோ தெரியலடா, அவன் மேல மதிப்பு நிறைய வந்திருக்குடா. அது ஏன்னு தெரியல. ஆமா மாம், ஆனா இந்த விஷயத்த யார் மாம் பண்ணியிருந்திருப்பா? ஒருவேளை நம்ம சந்தேகப்படுற மாதிரி மாயா தான் பண்ணியிருப்பாளோ? அதாண்டா ராகுல், எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை மாயா தான் இதை பண்ணியிருப்பாளோன்னு. ஆனா ஒரு உயிரை எடுக்கிற அளவுக்குலாம் யாராச்சும் துணிவாங்களா என்ன? அதனால மாயா இதை பண்ணியிருக்க மாட்டான்னு எனக்கு தோணுதுடா. மாயா பண்ணலைன்னா பின்ன இது வேற யாரு பண்ணியிருந்திருப்பா? ஒருவேளை இது ஆக்சிடென்டா தான் இருக்குமோ எல்லாரும் சொல்ற மாதிரி? தெரியலையே மாம், மாயா கிட்ட பேசினாதான் இதுக்கான பதிலே தெரியும். இவ ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. எங்க இருக்கா என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பார்க்கலாம் மாம், எப்படியா இருந்தாலும் உண்மை வெளிவந்து தானே ஆகணும். அதோட அந்த ஆதி உண்மையை கண்டுபிடிக்காமலும் விட மாட்டான். பார்க்கலாம் மாம். உண்மையாவே ஆதி ப்ரோ கிரேட் இல்லை? மித்ரா இந்த நிலைமையில இருக்காங்கன்னு கண்கூட பார்த்ததுக்கு அப்புறமும் அவர் தாலி கட்டியிருக்காருல்ல. உண்மையாவே அவர் இடத்துல வேற எந்த பையன் இருந்திருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவாங்களான்னு கேட்டா கண்டிப்பா ஒரு நிமிஷம் எல்லாருமே யோசிச்சுருப்பாங்க. ஆனா அவரு மித்ரா இப்படி இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் தாலி கட்டி அவரோட மனைவி ஆக்கியிருக்காரு. உண்மையாவே அவர் என்ன சொல்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஆமா மகா, நீ சொல்றது உண்மைதான். ஆதி ப்ரோ எந்த அளவுக்கு மித்ரா சிஸ்டரை விரும்பியிருக்காருன்னு இப்போ புரியுது. உண்மையாவே ஹீஸ் சொல்ல வார்த்தையே இல்லை. ஆமா ராகேஷ், ஆதி மச்சான் மித்ராவை விரும்புவார்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு விரும்புறாருன்னு சத்தியமா தெரியாது. அதோட என் தங்கச்சி பாவம், சின்ன வயசுலேருந்தே அவ நிறைய கஷ்டப்பட்டுட்டா. எதுக்காக அவளுக்கு மேலே மேலே இவ்வளோ கஷ்டம்னு சத்தியமா தெரியல. ஐயோ கடவுளே, நீங்க தான் மித்ராவுக்கு துணையா இருக்கணும். அவளுக்கு நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சு அவ நல்லபடியா வரணும். பாத்தீங்களாம்மா, நான் சொன்னப்ப கூட நீங்க நம்பல இல்ல ஆதி மாமா மித்ரா மேல உயிரே வச்சிருக்காருன்னு. ஆனா இப்போ நம்புங்கம்மா, ஆதி மாமா மித்ராக்காவே எந்த அளவுக்கு விரும்பி இருந்தாருன்னா அவரு இந்த நிலைமையில அக்கா இருக்கப்ப கூட அக்கா கழுத்துல தாலி கட்டி அவர் பொண்டாட்டி ஆக்கி இருந்திருப்பாரு. உண்மையாவே எனக்கு சொல்ல வார்த்தையே இல்லம்மா, வார்த்தையே இல்லை. ஆமா தேவி, ஆமா, உண்மையாவே அவர் மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லை. அவர் மித்ராவை எந்த அளவுக்கு விரும்பி இருக்காருன்னு இதுலயே தெரியுது தேவி. கடவுளே, மித்ராவுக்கு நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சு அவன் நல்லபடியா திரும்பி வரணும், அது மட்டும் போதும். உண்மையாவே எனக்கு இப்போ ரொம்ப குற்ற உணர்ச்சியாக இருக்குது. எல்லாரும் பெரிய மனுஷத்தனமாக நடந்துக்கிட்டாங்க. ஆனால் நான் வயசில் பெரியவளாக இருந்தும் அது மாதிரி நடக்க தவறு இருந்திருக்கேன்னு எனக்கு இப்போ தான் புரியுது. மாப்பிள்ளை தம்பி, உண்மையாகவே என் மனசில் நீங்கள் ரொம்ப பெரிய இடத்த பிடிச்சிட்டீங்க, பெரிய இடத்த பிடிச்சிட்டீங்க. கடவுளே, இது வரைக்கும் நான் மித்ராவுக்காக எதுவுமே வேண்டதில்லை. தடவை வேண்ட அவளுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அவள் நல்லபடியாக திரும்பி வரணும். ஏன் கடவுளே, எதுக்காக என் மித்துக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தீங்க? தாங்க முடியாத அளவுக்கு வலியும் வேதனையும் அவ அனுபவிச்சுட்டு இருக்கா. ஏன், எதுக்காக? அவளுக்கு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை தயவு செஞ்சு எனக்கு கொடுங்க. என் மித்துவை என்னால எப்படி பார்க்க முடியல.
ஏன் கடவுளே ஏன்? எனக்கு பெருசா கடவுள் நம்பிக்கையெல்லாம் இல்லை. எனக்கு நீ இது வரைக்கும் நான் எதுவுமே கடவுள் கிட்ட கேட்டதும் கிடையாது. முதல் தடவை உங்ககிட்ட கேட்குறேன். என் மித்துக்கு நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சு என் மித்துக்கு சீக்கிரமா குணமாகணும். ப்ளீஸ் இதை மட்டும் பண்ணுங்க ப்ளீஸ். அது ப்ளீஸ் அழாதடா. சர்ஜரி நல்லபடியா முடியும்டா. டேய் ரொம்ப பயமா இருக்குடா. சர்ஜரி நல்லபடியா முடியணும்டா. என் மித்து வலியிலே வேதனையிலே எப்படி துடிப்பான்னு நினைச்சாவே எனக்கு பயமா இருக்குடா. பாவம்டா அவ. எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலடா. என்ன சொல்றதுனே தெரியல. டேய் மச்சான் எனக்கு புரியுதுடா. நீ வேண்டா பாருடா. சர்ஜரி நல்லபடியா முடியும்டா. இன்னும் கொஞ்ச நேரத்துல சர்ஜரி முடிஞ்சிருந்தாடா நர்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ப்ளீஸ்டா அது ஃபீல் பண்ணாதடா. அதே சார். சிஸ்டர் சர்ஜரி முடிஞ்சிருச்சா? மித்து எப்படி இருக்கா? சார் அதை பற்றி பேசணும் தான் சீஃப் டாக்டர் உங்களை வர சொன்னாங்க சார். என்ன சிஸ்டர் ப்ளீஸ் சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிட்டான்னு மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். சார் ப்ளீஸ், நாங்கள் இதை சொல்லக்கூடாது. டாக்டர் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதை சொல்கிறதுக்காக தான் உங்களை வர சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் சார், நீங்கள் போய் பாருங்கள். வருண் எனக்கு பயமா இருக்குடா. சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருக்கும்லடா. யாரையும் முதல்ல டாக்டர் போய் பார்ப்போம்டா. வாடா, வர சொல்லியிருக்காங்களே. வாடா ஃபர்ஸ்ட். நீ பயப்படாம வாடா. எல்லாம் நல்லதா தான் நடக்கும்டா. வாடா. மித்து எப்படி இருக்கா டாக்டர்? டாக்டர் மித்து எப்படி இருக்கா டாக்டர்? அவளுக்கு எதுவும் இல்லையே. சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சதுல. மிஸ்டர் ஆதி, உங்க பதட்டம் எனக்கு புரியுது. ரிலாக்ஸ் ஆதி. நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. சர்ஜரி ரொம்ப நல்லா முடிஞ்சது. நாங்க எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணினதை விட சர்ஜரி ரொம்ப பெஸ்டாவே முடிச்சிருக்கோம் ஆதி. சீக்கிரமாவே உங்க ஒய்ஃப் கியூர் ஆகிடுவாங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ ஸோ மச். என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல டாக்டர். நன்றி, ரொம்ப நன்றி. அது நீங்க என்ன பண்றீங்க? ப்ளீஸ் ஆதி, ப்ளீஸ் எந்திரிங்க. இல்ல டாக்டர், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஆதி, ஒரு டாக்டரா என்ன செய்யணுமோ அதுதான் அது நாங்க எல்லாருமே செஞ்சோம். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப நல்லாவே ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சர்ஜரி ரொம்ப நல்லா முடிஞ்சிருக்கு ஆதி. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். டாக்டர், நான் மித்துவை பார்க்கலாமா? சாரி ஆதி, இப்போதைக்கு நீங்க அவங்கள பார்க்க முடியாது. அவங்க இன்னும் நார்மல் வாழ்க்கை ஷிஃப்ட் பண்ணல. அதோட அவங்க இன்னும் மயக்கத்துல தான் இருக்காங்க. மயக்க தெரிஞ்சோன்னு நர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க போய் பார்க்கலாம். ஓகே டாக்டர், ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. மிஸ்டர் ஆதி, நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணினதை விட சர்ஜரி ரொம்ப நல்லா முடிஞ்சிருக்கு. அதனால அவங்க கியூர் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு ஆதி. பட் ஒரு மினிமம் 3 months ஆச்சும் ஆகும் ஆதி. ஓகே டாக்டர். மிஸ்டர் ஆதி, அண்ட் ஒன் மோர் திங், நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், தீ விபத்துக்குள்ளானவங்க உடம்பளவுல எந்த அளவுக்கு வலி அனுபவிக்கிறாங்களோ அதை விட பல மடங்கு மனசளவுல அனுபவிப்பாங்க ஆதி. இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் எல்லாம் உடம்பளவுல வலி அதிகமா அனுபவிக்கிறத விட மனசளவுல ரொம்ப அதிகமாவே அனுபவிப்பாங்க. அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே இன்செக்யூரிட்டி, தாழ்வு மனப்பான்மைன்னு எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். பிகாஸ் அவங்க இந்த சொசைட்டில மறுபடியும் நம்ம எப்படி நடமாட போறோம், மற்றவங்களோட பார்வை நம்ம மேல எப்படி இருக்கும், நம்மளா எப்படி மற்றவங்கள போய் ஃபேஸ் பண்ண போறோம்னு 1008 கேள்விகள் அவங்களுக்குள்ளாரியே இருக்கும் ஆதி. ஸோ இந்த மாதிரி டைம்ல கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப 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 முக்கியம் ஆதி. அண்ட் ஒன் மோர் திங், இவங்க கியூர் ஆகிறதுக்கு மினிமம் 3 months ஆகும். ஆனால் மனவலிமை அதிகமாக உள்ளவங்க சீக்கிரமாகவும் கியூர் ஆகியிருக்காங்க ஆதி. அந்த மாதிரி கேசஸும் நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அவங்க கியூர் ஆகிறது சுற்றி உள்ளவங்க உங்கள் கையில் தான் அது இருக்குது. ஸோ எல்லாத்தையும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தாதி, பத்திரமா இருங்க. அண்ட் அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. பிகாஸ் அவங்களுக்கு இது மறுஜென்ம மாதிரி, மறுபிறவி மாதிரி. இதுக்கப்புறம் தான் அவங்க இந்த சொசைட்டியை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கங்கிறது நீங்கள் எல்லாரும் கொடுக்குற தைரியத்தில் தான் அது இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஆதி, கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா டாக்டர், சொல்றதுல எனக்கு புரியுது. அண்ட் ஒன்ஸ் அகைன் ரொம்ப நன்றி டாக்டர். ஆதி, உங்க சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆனா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்க தைரியமா இருக்கணும் ஆதி. நீங்க தைரியமா இருந்தாதான் அவங்களுக்கு உங்களால தைரியத்தை கொடுக்க முடியும். நீங்களே இப்படி உழைச்சு போனா எப்படி ஆதி? உங்களால மட்டும்தான் ஆதி அவங்களோட பழைய வாழ்க்கையை மீட்டெடுத்து கொடுக்க முடியும். அதனால நீங்க தைரியமா இருங்க ஆதி. எல்லாம் சீக்கிரமாவே சரியாகிடும். அதோட ஆதி, நான் இதை சொல்லியாகணும். உண்மையாவே யூ ஆர் கிரேட். ஏன்னா உங்களை மாதிரி ஒரு பையனை என்னோட இத்தனை வருஷத்துல நான் பார்த்ததே இல்லாதி. சச் அ கிரேட் மேன், கிரேட். டாக்டர், மித்து கண் முழிச்சோன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்க டாக்டர். கண்டிப்பா ஆதி. மச்சான், டாக்டர் என்னடா சொன்னாங்க? சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிருச்சு, இனிமே பயப்பட வேண்டாம்னு சொன்னாங்க. இப்பதான் எனக்கு உயிரே வந்தது மாதிரி இருக்கு. நன்றி கடவுளே, நன்றி கடவுளே. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நன்றி கடவுளே, நன்றி. ஆதி சார், மித்துவை பார்க்கலாமா?
அம்மாடி மித்துவை பார்க்கலாமா? இல்லம்மா, மித்துக்கு இன்னும் மயக்கம் தெரியல. நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணதுக்கு அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சரி பாதி, சரி. கடவுளே உங்களுக்கு ரொம்ப நன்றி. விஷு, இப்பதாண்டா எனக்கு போன உயிரே திரும்பி வந்திருக்கு. என் பொண்ணுக்கு நல்லபடியா சர்ஜரி முடிஞ்சிருச்சு. கடவுளே அவன் நல்லபடியா குணமாகி வரணும். ஆமா லட்சுமிமா, கண்டிப்பா மித்து சீக்கிரமா குணமாயிடுவா. கடவுளே அவளுக்கு நீங்க தான் துணையா இருக்கணும். அப்பா, நல்லபடியா மித்ராவுக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சு. அவ சீக்கிரமா குணமாகி வரணும். ஆதி சொல்லுடா. ஆதி, சர்ஜரி நல்லபடியா முடிஞ்சிட்டா. மித்ரா சீக்கிரம் குணமாயிடுவாங்க. ப்ளீஸ் ஆதி, நீ ஃபீல் பண்ணாத, சரியா? ஆமாண்டா ஆதி, மித்ரா சிஸ்டர் சீக்கிரமாவே கியூர் ஆகிடுவாங்கடா. டாக்டர் தான் சொன்னார்ல, இதுக்கப்புறம் பயப்பட தேவையில்லைன்னு. இல்லடா, நான் அதை பத்தி யோசிக்கல. என் மித்து குணமாயிடுவான்னு எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அவளை எப்படியாச்சும் நான் குணமாக்கிடுவேன்டா. ஆனா நான் அதை பத்தி யோசிக்கலடா. திடீர்னு எப்படி அந்த ரூம்ல தீ பிடிச்சிருக்குன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது இதுல யோசிக்கிற அளவு என்னடா இருக்கு? இது ஜஸ்ட் ஆக்சிடென்ட். ஏசி ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீ பிடிச்சிருக்கும்டா. ஆமாண்டா ஆதி, வருண் சொல்ற மாதிரி இது ஆக்சிடென்ட் மாதிரி தான்டா தெரியுது. இதுல யோசிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லடா. ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் பண்ணாம இருந்திருக்காங்க. அதனாலதான் ஏசி ஷார்ட் சர்க்கியூட் ஆகி இப்படி தீ பிடிச்சிருக்குடா ஆதி. இல்லடா, ஐ எம் ஷோர். கண்டிப்பா இது ஆக்சிடென்ட் எல்லாம் நடந்த ஒரு இன்சிடென்ட் கிடையாது. வாட்? அது என்னடா சொல்ற? ஆக்சிடென்ட் எல்லாம் நடக்கலனா பின்ன யாரோ பிளான் பண்ணிருக்காங்கடா. என்ன பிளான் பண்ணியா? டே அது என்னடா பேசுற நீ? யாருடா பிளான் பண்ணிருக்க போறா? அதான் எனக்கும் தெரியலடா யாரு பண்ணிருப்பாங்கன்னு. ஆனா யாரு பண்ணிருந்தாலும் அவங்கள சத்தியமா நான் சும்மா விட மாட்டேன்டா. அது உன் கோவம் நியாயமான ஒண்ணுதான்டா. ஆனா இதை எப்படிடா நீ இவ்வளவு ஷுவரா சொல்ற யாராச்சும் பண்ணிருப்பாங்கன்னு? ஆமாடா, அது எப்படிடா நீ இவ்வளவு கான்பிடண்டா சொல்ற இது பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு? டேய் ஆமாண்டா, கண்டிப்பா இதை பிளான் பண்ணி தான் யாரும் பண்ணிருக்காங்க. டே, நான் மித்துவை காப்பாத்துறதுக்காக உள்ள போகும்போது பெட்ரோல் ஸ்மெல் தாண்டா அங்க வந்துச்சு. ஏசி ஷார்ட் சர்க்கியூட் ஆகி தீ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி மச்சான் அங்க பெட்ரோல் ஸ்மெல் வந்திருக்கும்? அதோட பெட்ரோல் கேனும் சேர்ந்து எரியறத நான் என் கண்ணால பார்த்தேன். அதனால கண்டிப்பா ஐம் ஷோர் யாரோ இதை பிளான் பண்ணி தாண்டா பண்ணிருக்காங்க. அது என்னடா சொல்ற? ஆமாண்டா, நான் அதனாலதான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன் இது ஒரு ஆக்சிடென்ட் கிடையாது. யாரோ பிளான் பண்ணி தான் பண்ணிருக்காங்கன்னு. யாருன்னு மட்டும் தெரியட்டும்டா, அதுக்கப்புறம் காட்டுறேன்டா இந்த ஆதி யாருங்கிறத. டே அது எனக்கு புரியுதுடா, நீ ஒன்னும் கவலைப்படாத. கண்டிப்பா போலீஸ் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டிப்பா தெரிஞ்சிடும்டா. நீ கவலைப்படாத, சரியா? ஆமாண்டா ஆதி, கண்டிப்பா இந்த தப்பு யாரு பண்ணியிருந்தாலும் சட்டப்படி அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்டா. சட்டப்படி தண்டனை கிடைக்கும் கிடைக்காததெல்லாம் அடுத்த கட்ட விஷயம்டா. இந்த மாதிரி காரியத்தை பண்ணினவங்க யாருன்னு தெரிஞ்சா அடுத்த செகண்ட் அவங்க இந்த ஆதியை பத்தி புரிஞ்சுப்பாங்கடா. என் மித்து இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க வழியை விட பல மடங்கு வழியை இந்த ஆதி அவங்களுக்கு கொடுப்பான்டா. டே அது ரிலாக்ஸ்டா. கண்டிப்பா யாருன்னு தெரிஞ்சா அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாது மச்சான். ஆமாண்டா அது, இப்படிதான் இப்படி ஒரு மோசமான விஷயத்த பண்ணினாங்கன்னு தெரியல. யாரா இருந்தாலும் சரிடா, அவங்கள நம்ம சும்மாவே விடக்கூடாதுடா. நான் சும்மா விட மாட்டேன்டா. மித்து எந்த அளவுக்கு வலி அனுபவிச்சான்னு நான் கண் கூட பார்த்தேன்டா. அவனுக்கு இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணமே அவங்கதான். அவங்க மட்டும் என் கையில கிடைச்சாங்க, சத்தியமா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுடா. அந்த அளவுக்கு வெறியிலையும் கோபத்திலையும் இருக்க. அர்ஜுன், நீ போய் எல்லாரையும் பாத்துக்கோ. வருண், நீ தேவியை நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கொஞ்சம் வர சொல்லு. சரிடாதி. தேவி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். தயவு செஞ்சு நான் கேட்கறதுக்கு மட்டும் உண்மையா பதில் சொல்லு. சொல்லுங்க தேவி, நான் சுத்தி வளைக்காம நேரடியாவே கேக்குறேன். மித்துக்கு இப்படி ஆனதுக்கும் உனக்கும் ஏதாச்சும் சம்பந்தம் இருக்கா? இல்ல தேவி, மித்து கூட லாஸ்டா நீ தான் இருந்திருக்க. அதோட மித்து உன்னை காப்பாத்த போய் தான் தீயில மாட்டிக்கிட்டதாவும் நீ சொன்ன. அதோட உனக்கு சின்ன வயசுல இருந்தே மித்துவ பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட அப்படிதான் நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதனாலதான் தேவி எனக்கு சந்தேகமா இருக்கு. உனக்கும் இதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு சொல்லிடு தேவி. நீங்க கேக்குற எல்லாமே நியாயமான ஒண்ணுதான். மித்ராக்காவை எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்காதுதான். ஏன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பிடிக்கலதான். ஆனா நான் முன்ன மாதிரி இல்ல அதிமாமா. நான் திருந்திட்டேன், உண்மையாவே திருந்திட்டேன். வைஷோக்காவை எப்படி பாக்குறனோ அது மாதிரி தான் நான் மித்ராக்காவையும் பாக்குறேன். நீங்க கேட்டதுல தப்பு இல்ல அதிமாமா. என்ன அந்த மாதிரி தான் நடந்துக்கிட்டேன். ஆனா
சத்தியமா சொல்றேன் ஆதிமாமா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நான் மித்ராக்காவை அப்ப கூட நீங்க போங்கக்கான்னு தான் சொன்னேன். மித்ராக்கா தான் சொல்ல கேட்காம என்ன பிடிச்சி வெளியில தள்ளி விட்டுட்டாங்க. நான் சத்தியமா எதுவும் பண்ணல ஆதிமாமா, என்ன நம்புங்க ப்ளீஸ். எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஏற்கனவே நான் ரொம்ப குற்ற உணர்ச்சியில இருக்கேன் ஆதிமாமா. மித்ராக்காவுக்கு என்னாலதான் இப்படி ஒரு நிலைமைன்னு. ப்ளீஸ் ஆதிமாமா, இப்படிலாம் என்கிட்ட கேட்காதீங்க. எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, நம்புங்க ப்ளீஸ். தேவி, உன்னை ஹர்ட் பண்ணணும்னு நான் இப்படி பேசல. உனக்கே நல்லா தெரியும் மித்துக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்குன்னு. அதனால தான் ப்ளீஸ் என்ன தப்பா நினச்சிக்காது. அண்ட் சாரி நீ ஹர்ட் ஆகியிருந்தனா. இல்லாதி மாமா, நிலைமையில யாரு இருந்திருந்தாலும் இப்படிதான் நடந்திருந்திருப்பாங்க. ஆனா சத்தியமா சொல்றேன் ஆதி மாமா, நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணல. மித்ரா எனக்கு சின்ன வயசுல இருந்து பிடிக்காதுதான். ஆனா அவ சாகணும்ல நான் ஒரு நாளும் நினைச்சதில்ல ஆதி மாமா. அதுதான் உண்மை. நீங்க நீங்க எப்படி கேட்டதுல எந்த தப்பும் இல்லை. ஆனா நான் அதை பண்ணல ஆதி மாமா, பண்ணல. லாஸ்ட் நிமிஷத்துல கூட நான் மித்ராக்கா வெளியில வந்துருங்கன்னு தான் சொன்னேன். அக்காவும் வெளியில வந்தாங்க தான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆதி மாமா. நான் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டேன். என்ன நம்புங்க ஆதி மாமா, இதான் நடந்துச்சு. சரி தேவி, நீ போ. தேவி பேசுறதுலயும் அவ கண்ணை பார்த்தாவே தெரியுது அவ உண்மையை தான் சொல்றான்னு. அப்போ தேவிக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பின்ன வேற யாரா இருப்பா? ஒரே குழப்பமா இருக்கு. ஆதி மாமா. சொல்லு தேவி, என்ன? இல்ல ஆதி மாமா, அது உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லணும். என்ன தேவி? இல்ல ஆதி மாமா, நான் இப்பவும் சொல்றேன். அந்த ரூம்ல திடீர்னு எப்படி நெருப்பு வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது ஆதி மாமா. ஆனா பாட்டி. தேவி, என்ன பாட்டியா? ஆமா ஆதி மாமா, ரங்கநாயகி பாட்டிக்கு உங்களுக்கு மித்ராக்காக்கும் கல்யாணம் நடக்கிறது சுத்தமா பிடிக்கல. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க விட மாட்டேன்னு அவங்க தான் ஒத்த கால நின்னாங்க. நிறைய வாட்டி பேசுறத நானே காதால கேட்டிருக்கேன். எனக்கு என்னமோ பாட்டி தான் இது பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது ஆதி மாமா. தேவி, என்ன சொல்ற நீ? உண்மையாவா? ஆமா ஆதி மாமா, ரங்கநாயகி பாட்டிக்கு உங்க மேலேயும் மித்ராக்கா மேலேயும் நிறைய கோபம். அவங்க இந்த கல்யாணத்தை நடக்க நான் விட மாட்டேன்னு நிறைய வாட்டி பேசுறத நானே கேட்டிருக்கேன். எனக்கு என்னமோ இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக பாட்டி தான் ஏதாச்சும் பண்ணிருப்பாங்களோன்னு தோணுது ஆதி மாமா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நேற்று எபிசோட பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். ஏன்னா இந்த எபிசோடை நான் மேக் பண்ணிவிட்டு இதை பப்ளிஷ் பண்ணலாமா இல்லை வந்துட்டு அந்த மேரேஜ் நம்ம வந்துட்டு வேறு மாதிரி எடுத்துகிட்டு போயிடலாமாலாம் நான் நிறைய யோசித்தேன். எந்த அளவுக்கு யோசித்தேன் அப்படின்னு என் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன். பிகாஸ் ஆல்ரெடி சேனல் டவுனு, வியூஸ் டவுனு, இந்த மாதிரி ஒரு மேரேஜ் எடுத்துகிட்டு போனால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களான்னு ஏகப்பட்ட குழப்பத்தில் இருந்தேன். அண்ட் நேற்று நான் வீடியோ பப்ளிஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் எனக்கு கமெண்ட்ஸ் வர எல்லாருமே வந்து என்ன சிஸ்டர் இப்படி பண்ணிட்டீங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னோன்னே அப்போ எனக்கு உண்மையாவே ரொம்ப கில்ட்டியா இருந்துச்சு. என்னடா இது, நம்ம என்ன சொல்ல வரோங்கிறத யாருமே புரிஞ்சுக்கலையே அப்படின்னு உண்மையாவே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுங்க. பட் லேட்டரா ஈவினிங் போக 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 நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ் வந்து பண்ணினீங்க. நிறைய பேர் பண்ணினீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ பேர் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு என்னன்னா காலையிலேருந்து ரொம்ப கில்ட்டியா இருந்தேன். நம்ம பேசாமல் நார்மலாக மேரேஜை கொடுத்துருக்கலாமோ அப்படின்னு ரொம்ப கில்ட்டியா இருந்தேன். பட் நிறைய பேர் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து கொடுத்தீங்க. உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அண்ட் நான் வந்துட்டு புரிதலுக்கான வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன். அதாவது ரீசன் சொல்லியிருப்பேன் எதனால இப்படி ஒரு மேரேஜ் வச்சேன் அப்படின்னு. அதை பார்த்துட்டு எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்சஸ் வந்து கிடைச்சிது. சீரியஸாக சொல்கிறேங்க, நான் வந்துட்டு ரொம்ப பயந்துக்கிட்டு தான் இந்த எபிசோட் மேக் பண்ணேன், எப்படி நீங்கள் எல்லாம் எடுத்துக்க போறீங்கன்னு. ஆனால் நீங்கள் எனக்கு வந்துட்டு அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வந்து கொடுத்தீங்க. அது எனக்கு வார்த்தைகள்னால சொல்லவே முடியலை. அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய 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 தேங்க்ஸ். சில பேருக்கு தோணலாம், என்னடா இவங்க நேத்திலேருந்து ரொம்ப ஓவரா இப்படியே சொல்லிட்டு இருக்காங்க இந்த எபிசோட பத்தி அப்படின்னு. ஆமாங்க, நான் இந்த அளவுக்கு சொல்றதுக்கான காரணம் இருக்கு. ஏன்னா நான் இந்த எபிசோட மேக் பண்ணலாமா, இந்த மாதிரி ஜானர்ல எடுத்துட்டு போலாமான்னு யோசிக்காத நாளே கிடையாது. ஏன் நான் மேக் பண்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் கூட யோசிச்சேன். பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமும் நான் யோசிச்சேன், ஐயோ ஒருவேளை நம்ம நல்லபடியாவே மேரேஜ் முடிச்சிருந்திருக்கலாமோ அந்த மாதிரிலாம். ஏன்னா ஆல்ரெடியே சேனல் டவுனு, வியூஸ் டவுனு, எல்லாமே டவுனு. அப்படி இருக்க பட்சத்துல இதை நீங்க விரும்புவீங்களா, சப்போர்ட் பண்ணுவீங்களா? கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்த போறாங்களா நான் நிறைய நினைச்சேன்.
ஆனால் ஃபுல்லாக எனக்கு ஆப்போசிட்டாக இருந்தது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணீங்க, அதை என்னால் சொல்லவே முடியலை. அதுக்கு வந்துட்டு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு கேட்டுக்கிட்டீங்க, மித்ராவுக்கும் அதையும் நிறைய கஷ்டப்பட்டுட்டாங்க, இதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட விடாதீங்க அப்படின்ட்டுன்னு. இல்லை சிஸ்டர், இதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து கஷ்டப்பட மாட்டாங்க. இதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஸ்டோரியில் வந்து லவ் தான் இருக்கும். ஸோ என்னால் எந்த அளவுக்கு லவ்வை வந்துட்டு காட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நான் வந்து காட்ட ட்ரை பண்ணுவேன். அண்ட் அஃப்கோர்ஸ் நீங்கள் எதிர்பார்க்குற சம்பவங்களும் அப்பப்போ வந்துட்டு தான் வந்து இருக்கும். ஸோ வந்துட்டு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்ககிட்ட கன்வே பண்ணி ஆகணும். நிறைய பேர் நேத்தியே வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க, மித்ரா வந்து சீக்கிரம் குணமாகிற மாதிரி காட்டுங்கன்னு. கண்டிப்பாக அவங்க குணமாகிற மாதிரி நான் காட்டுவேன், பட் கொஞ்சம் டிலே ஆகும். பிகாஸ் நிறைய சீன்ஸ் இருக்குது, அது எல்லாத்தையுமே நான் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது எவ்வளோ பெரிய விஷயம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாதாரணமாக சின்ன அடிப்படலை, இன்னைக்கு நான் வந்துட்டு அடிப்பட்ட மாதிரி காட்டிட்டு நாளைக்கு க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் வந்துட்டு பெரிய இஷ்யூ தான். அதனால வந்துட்டு கொஞ்சம் க்யூர் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அண்ட் தென் வந்து என்னன்னா நிறைய சீன்ஸ்லாம் இருக்காது, அந்த இடையில வந்துட்டு எவ்வளவோ இருக்குது இன்னும், அது எல்லாமே காட்டணும். அண்ட் சைட் பை சைடு மித்ரா குணமாயிட்டே தான் வந்து இருப்பாங்க. அது எல்லாமே நீங்க போக போக பொறுமையா இருந்து பாருங்க. அண்ட் ஒன் மோர் திங் வந்து என்னன்னா, நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க. நான் கொடுக்கறதே 20 நிமிஷம் 25 நிமிஷம் வீடியோ தாங்க, அதே நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பாக்குறீங்க. ஸ்கிப் பண்ணாம பார்க்க ட்ரை பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு அந்த ஸ்டோரியோட இன்னும் நல்லா கனெக்ட் ஆகிக்க முடியும். மேக்ஸிமம் ஸ்கிப் பண்ணாம பார்க்க ட்ரை பண்ணுங்க, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோட் எல்லாமே பார்த்துருப்பீங்க. எபிசோட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காம ஹைப்பையும் பண்ணி விட்டுருங்க. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.